இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிறைய நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். அது பத்தி தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கட்டாயம் வேலை அவசியம். அதுல ஒன்று உட்கார்ந்து வேலை பார்ப்பவங்க. நீங்க உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களா, இன்னொன்று நின்று கொண்டு வேலை பார்ப்பவர்கள் என்று இரண்டு விதமாக வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பவர்கள், வாகனம் ஓட்டுபவர்கள் போன்ற உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கான இந்த வீடியோ. உட்கார்ந்து வேலை பார்த்தால் வெயில் படாமல் கால் வலி இல்லாமல் வேலை பார்க்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க என்றால் இந்த பதிவு ஆச்சரியமா தான் இருக்கும். உட்கார்ந்த நிலையிலே வேலை பார்த்தால் உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. அது என்னென்ன பிரச்சனைகள், உடல்ல பிரச்சனைகள் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிந்துக்கோங்க. நீங்கள் நடந்து வேலை பார்க்கும் போது லிபோப்ரோட்டீன் லிபோஸ் என்ற மூலக்கூறை வெளியிடுகிறது. அதனால நீங்கள் உணவுகள்ல உள்ள கொழுப்புகள், சர்க்கரைகளை சரியான அளவுல சுரக்க உதவுது. அதுவே நீங்கள் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது லிபோப்ரோட்டீன் லிபோஸ் என்ற மூலக்கூறு வெளியாகாமலேயே கொழுப்புகள் அதிகரித்து உடல் எடையும் அதிகரிக்குது. அதே மாதிரி அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்தால் இடுப்பு மற்றும் முதுகு பாதிக்கப்படும். அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பதனால முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி உட்காருவதனால உடல் நல பாதிப்புகள் விட மனநல பாதிப்புகள் ஏற்படுது. மேலும் மன அழுத்தம், கவலை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுது. நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதனால நுரையீரல், கருப்பை, பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு என்று ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள் 64% இதய பிரச்சனையால இறந்து போயிடுறாங்க. அதே போல பக்கவாதம், மாரடைப்பு பிரச்சனையும் ஏற்படுது. 112% உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் பிரச்சனையும் ஏற்படுது என ஒரு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. முதல்ல உட்கார்ந்து இருக்கும் போது முதுகை நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி தடுத்து அதுக்காக உட்கார்ந்து வேலை பார்க்காமல் இருக்க முடியாது. நிறைய பேருக்கு உட்கார்ந்து தான் வேலை பார்க்கின்ற வேலை தான் இருக்கு. அந்த மாதிரி இருந்தும் அந்த உடல்நல பிரச்சனைகள் வராமல் நம்மளால எப்படி தடுக்க முடியும் என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல உட்கார்ந்து இருக்கும் போது முதுக நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். சாய்ந்த நிலையில உட்கார்வதை தவிர்த்திடணும். அடுத்தது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது எழுந்து நடந்து மறுபடியும் உட்கார்ந்துக்கணும். பிரேக் டைம் போன்ற நேரங்கள்ல எழுந்து நடக்கணும். ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி இந்த பிரேக் டைமையும் பாஸ் பண்ணிடக்கூடாது. அப்பப்ப நேரம் கிடைக்கும் எழுந்து நடக்கணும். உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பா வீட்டுல உடற்பயிற்சி செய்யணும். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். சத்தான உணவுகளை சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் நம்மளால குறைக்க முடியும். இந்த பிரச்சனைகள், அதாவது இடுப்பு வலி, முதுகு வலி, எடை அதிகரிப்பு, சர்க்கரை நோய், மனசோர்வு, புற்றுநோய், இதய நோய், இது அனைத்திலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால விடுவிக்க முடியும் நம்ம உடலை. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு கொழுப்பு ஒரு சைடாவே சேர்ந்து போகும். அதனால இடுப்பு பகுதி இல்ல கை கால் பகுதி அது மட்டும் ரொம்ப அதிக எடையோட காணப்படும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.